VR Knowledge A to Z சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல உங்களுடைய கம்ப்யூட்டரில் பீப் சவுண்ட் மட்டும் வருகிறது, சிஸ்டம் ஆன் ஆகவில்லையா, அதை சரி செய்வது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய கம்ப்யூட்டரில் இது போன்று பீப் சவுண்ட் மட்டும் வருகிறதா, சிஸ்டம் ஆன் ஆகவில்லையா, அதை ஈஸியாக சரி செய்வது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். உங்களுடைய சிபியுவின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது போன்று கிரீன் கலரில் பட்டையாக இருப்பது தான் ரேம். இந்த ரேமுக்கு இருபுறமும் லாக் கொடுத்துருப்பாங்க. அதை இருபுறமும் கீழ் நோக்கி இழுத்துட்டு ரேமை வெளியிடுங்க. இந்த ரேமில் உள்ள கோல்டு கலர் ஏரியாவை ரேமின் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஒரு எரேசர் எடுத்து எப்படி பென்சிலில் எழுதியதை அழிப்பீர்களோ அதே போன்று இந்த கோல்டு கலருக்கு மேலே உள்ள டஸ்ட்டுக்களை அழித்துவிட்டு ஒரு சாஃப்ட் கிளாத் எடுத்து ரேமை துடைத்துவிட்டு மீண்டும் சிபியுவில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரேமை இந்த ஸ்லாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு ஏதுவாக இந்த கேப்பில் போகிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அதனுள் இந்த ஹோல்ஸ் போகிற மாதிரி வைத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரேமின் இருபுறமும் லாக் ஆகும். இப்போ உங்களுடைய சிஸ்டம் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும், பீப் சவுண்ட் எதுவும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.